கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே, இன்றைக்கும் நாங்கள் கேட்கவும் கேட்டபடி ஒழுகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் நாடுகிறோம். அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, கிரகித்து கொள்ளக்கூடிய இருதயத்தை, கீழ்ப்படியக்கூடிய ஆவியை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கடந்த வெள்ளிக்கிழமை செய்தியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் தொடர்கிறவர்களாக இருக்கின்றோம். வேத பகுதியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளினுடைய பிரசங்க தலைப்பு பூரண அன்பை லட்சியமாக அல்லது இலக்காக கொண்டு நாம் பயணம் செய்வோம். பூரண அன்பை இலக்காக கொண்டு அல்லது லட்சியமாக கொண்டு நாம் விசுவாச பயணம் செய்வோம். நாம் செய்து கொண்டிருக்கிற பயணம், அதற்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். லட்சியத்தை அடைய வேண்டும். இறைவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதைதான் பவுல் இப்படி சொல்லியிருக்கின்றார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே எனக்கு தந்தருளுவார், எனக்கு மட்டுமா தந்தருளுவார், இப்படி என் வழியிலே யார் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் தருவார் என்று உறுதிப்பட பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். ஓட்டம் துவங்குவது நல்லது. அந்த ஓட்டத்திலே வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நமக்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை, நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டும். இங்கே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியினுடைய சுருக்கம் அல்லது இந்த வேத வசனத்தினுடைய முடிவு என்னவென்றால், நாம் விசுவாச பயணத்தை அன்பில் நாம் கடந்து போக வேண்டும். அன்பு இருக்கிறது, ஆனால் அது பூர்ணப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் வழக்கமாக தியானிக்கிற அல்லது கேட்டிருக்கிற காரியங்களுக்கும் மேலாக ஒரு படி மேலே ஆவியானவர் நம்மை கொண்டு போகும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கு
மிக குறைவான நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சந்தோஷமாக கருதுகிறேன். அதற்குள்ள முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம திரு நற்குணன் சொன்னது ஜெபித்தது போல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. கவனம் திசை திருப்பக்கூடிய அளவில் என்னுடைய கவனம் திசை திருப்பக்கூடாது. கேட்கிற உங்களுடைய கவனமும் திசை திருப்பக்கூடாது. நம்ம ஒரே மனதோடு இந்த வார்த்தைகளை கேட்போமானால் மிக சுருக்கமாக கர்த்தர் சபைக்கு சொல்கிறது சபைக்கு வந்து சேரும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்கும்போது முதலாவது ஒரு கேள்வி மறுபடியும் நான் தலைப்பு சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அன்பை கொண்டிருக்கிற நீங்கள் அதை பூரணமாக ஆக்கும்படியாக பூர்ணராக்க வல்லவராகிய கர்த்தரை சார்ந்து பூர்ண அன்பை நான் பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு லக்கோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்கின்றார். முதலாவது கேட்கிற கேள்வி, இது கிரேக்க தத்துவ ஞானிகள் பயன்படுத்துகிற முறை. கேள்வி கேட்டு அதற்கு பதில் கண்டுபிடிக்க போகிறோம். மிக எளிமையான கேள்வி, தேவனில் ஏன் அன்பு கூறுகிறீர்கள்? Why you people loves God? நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக நாம் 4ஆம் அதிகாரம் அதை வாசி கேட்ட வேத பகுதியில் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நாம் இப்பொழுது வாசிக்க 10வது வசனத்தையும் வாசிக்க இருக்கிறோம். நான் சொல்கிற வரிசையிலே 16, 19, 10. தேவனில் நாம் ஏன் அன்பாக இருக்க வேண்டும், அல்லது ஏன் தேவனில் அன்பு கூறுகிறீர்கள் என்று யாராயிலும் நம்மை பார்த்து கேட்டால் நாம் தைரியமாக சொல்லுவோம். 4:16 சொல்கிறது, நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நான் நம்பி இருக்கிற என்னுடைய தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அதை ரொம்ப சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நீங்கள் ஆங்கிலம் உங்களுக்கு அதிகமாக தெரியலனா கூட நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லலாம். God is love. God is love. Janice, God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்காமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த சொல்லில் பொருள் வித்தியாசப்படுகிறது, நன்றாக கவனிங்கள். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்வதற்கும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்வதற்கும் இருக்கிற மாற்று கருத்து அல்லது பொருள் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தேவன் அன்பாக இருக்கிறார் என்றால் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று பொருள். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை தவிர அவரிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். அவர் பார்வையை பார்த்தால் அன்பு மிளிரும், அவருடைய முகத்தை பார்த்தால் அன்பு ஒளிரும், அவருடைய பேச்சை கேட்டால் அன்பு பிரகாசிக்கும், அவருடைய செய்கைகளை பார்த்தால் அன்பு வெளிப்படும். நீங்கள் அவர் எந்த கோணத்தில் பார்த்தாலும் நீங்கள் அவரை அன்புள்ளவராகவே பார்க்க முடியும். பார்வையில், முகபாவனையில், பேச்சில், ஆண்டவர் இயேசுவினுடைய வல்ல கிரியைகளிலே அன்பை தான் நாம் பார்க்க முடியும்.
ஆகவே அன்பாய் இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். நம்ம உடலில் ஓடுகிற ரத்தம் எந்த இடத்துல நம்ம அதை எடுத்தாலும் சொல்லுங்க, எல்லா ரத்தமும் எல்லா இடத்தில் எடுத்த ரத்தமும் ஒரே நிறம்தான், சிவப்பாக இருக்கும். அதுதான் ரத்தத்தினுடைய தனித்தன்மை. The color of the blood is red. The color of my Lord is love. என்னுடைய தேவனுடைய நிறம், அதுதான் நாம் ஏற்கனவே தியானித்தோம். அவருடைய தோற்றம், அவர் பார்க்கிற பார்வை, அவர் ஆற்றுகிற உரை, அவர் செய்கின்ற உதவிகள், பணிகள் எல்லாம் அன்பு கலந்ததாக இருக்கிறது. ஏன் தேவனில் அன்பு கூறுகிறீர்கள்? உடனடியான பதில், தேவன் அன்பாக இருக்கிறார். இரண்டாவதாக 19வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி, அதே கேள்வி கொஞ்சம் நான் மாற்றி கேட்கிறேன். சிஸ்டர் அல்லது பிரதர், சகோதரனே சகோதரியே, நீங்கள் மற்ற தெய்வங்களை அந்த பக்தர்கள் வழிபடுவதை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை நீங்கள் வித்தியாசமான முறையில் ஆராதிக்கின்றீர்களே அல்லது அன்பு கூறுகிறீர்களே, அதனுடைய ரகசியம் என்ன என்று பிற நம்பிக்கையில் உள்ளவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்டால் நாம் அவர்களுக்கு சொல்லுவோம், நான் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் என்னில் அன்பு கூறவில்லை. அவர் முன்பு என்னில் அன்பு கூர்ந்ததினாலே இன்று நான் அவரில் அன்பு கூறுகிறேன். அன்று அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், இன்று நான் அவரில் அன்பு கூறுகிறேன். நாங்கள் இருவரும் அன்பாக இருக்கின்றோம். அன்பேதான் எங்களுக்கு கட்டளை கல், அன்புதான் எங்கள் உறவுக்கு அச்சாணி. ஆனால் எங்கள் இருவருக்குள்ளே காலம் முந்திய அன்பு, காலம் பிந்திய அன்பு என்று சொல்லி, நான் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது பிந்தியது, அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது முந்தியது. அதைத்தான் என்ன சொல்கின்றோம்? அவருடைய அன்பு ஆதி அன்பு, ஒப்பிட முடியாத அன்பு, அனாதி அன்பு. முன்பு அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். 16வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மிடத்தில் முந்தி, 19வது வசனம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரில் அன்பு கூறுகிறோம். அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் லவ். வெள்ளிக்கிழமை உபயோகப்படுத்திய அந்த ஆங்கில சொற்றொடரை மறுபடியும் நான் உபயோகப்படுத்துகிறேன். The first, finest and foremost love. முதல் அன்பு, ஆழமான அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. நான் இறைவன், என் தந்தையாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நான் பார்க்கவில்லை. அவருடைய அன்பு என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில் அறைந்து மரிக்கும்படியாக
ஒப்பு கொடுத்தார். அந்த தந்தையின் ஒப்பு கொடுத்தலை தனையனும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து எனக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தாரே, அந்த அன்பு பெரியது. அதுதான் இப்போ நம்ம பாடணும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதி சிநேகத்தால் என்னை ஈர்த்து கொண்டீரே, இழுத்து கொண்டீரே, காருண்யத்தினால் என்னை அரவணைத்தீரே என்று நமது திருச்சபையில் சில முறை வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சுவிசேஷகர் அருள்ராஜையா அவர்கள் பாடின பாடல் தான் இப்பொழுது நான் பாடினேன். நாம் சில நிமிஷங்களுக்கு முன்பாக சபையாக பாடினோம். நம்ம சபையில் இருக்கிற அருள்ராஜையாவும் அவரை போல மாறணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொருவருக்கும் பேரை தேடி தேடி ஜெபம் பண்ணி உங்களுக்கு வைக்கும்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்தின நோக்கம் அதுதான். ஒவ்வொரு பேரையும் சொல்வதற்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. மூன்றாவதாக அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று 10வது வசனமும் பறைசாற்றுகிறது. 10வது வசனத்தை நான் ஒரு முறை வாசிக்கிறேன், பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு இருக்குது. ప్రేమ ఉన్నది, లేకపోతే அந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம். அப்படி இல்லை என்றால் அது ஏறாமலே போயிருக்கும். அதே அந்த 10வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் யோவானுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அந்த அன்பை நாம் வரவேற்றோம், அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொண்டோம், அந்த அன்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற பிம்பமாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம் செய்வது. ஆனால் இந்த அன்பு என்ற தேவன், அன்பான தேவன், அன்பே உருவமான தேவன், முதலில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப சொல்லுங்க, அவருடைய பங்கு பெரியது, என்னுடைய பங்கு சிறியது. அவருடைய பங்கு முந்தியது, என்னுடைய பங்கு பிந்தியது. அவருடைய பங்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. இந்த துரோகி ஆகிய என்னுடைய அன்பு ஏற்றத்தாழ்வோடு இந்த உலகத்திலே நிலையில்லாமல் இருக்கிற ஒரு அன்பை தான் நான் உடையவனாக இருக்கிறேன். நான் பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? I cannot claim my deeds or my love. என்னுடைய அன்பை முன்வைத்து புகழ்ச்சியாக பேசுவதற்கு, புகழ்பட பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. His love is primary love.
whereas my love is a secondary love. அவருடைய அன்பு பிரதானமானது. என்னுடைய அன்பு பிந்தியது, காலத்தால் பிந்தியது மாத்திரமல்ல, அது நிலையில்லாதது. கொஞ்சம் இன்று காலையில் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. நான் என்னோடு சேர்த்து நான் உங்களையும் இதோடு நான் அழைக்கின்றேன். நம்முடைய அன்பு தடுமாற்றத்தோடு இருக்கிறது. நம்முடைய அன்பு சொல் அழகுக்காக தூய ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய அன்பு நிறைந்தது வம்பு. தெம்பு இருந்தால் அன்பு பெருகும். தோல்வி வந்தால் அன்பு மழுங்கி போகும், மங்கி போகும், வேண்டுமானால் மறைந்தே போகும். இதுதான் மனிதனுடைய அன்பு. ஆகவே திவ்ய வாசகனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, நாம் முன்பு அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் முதலில் அன்பு கூர்ந்ததினால இன்றைக்கு அந்த அன்பு நிலைத்திருக்கிறது. அந்த அன்பான தேவனோடு நாம் அந்த அன்பிலே பயணம் செய்கின்றோம். நாம் அடைய வேண்டிய லக்கு உண்டு, லட்சியம் உண்டு. அந்த அன்பிலே எம்பெருமான் இயேசுவை போல, எம்பெருமான் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்த பரிசுத்த தேவனுடைய அன்பை போல நான் பூரணப்பட வேண்டும். At present, I am not having full love. I should have an abundant love. என்னிடத்தில் அன்பு இருக்கிறது. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என்னிடத்தில் அன்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த அன்பு ஒரு சிறிய அளவிலே இருக்கிறது. இறை அன்பு என்னிலே வாசமாக இருக்கிறது. ஆனால் அது சிகரத்தை நோக்கி போகாதபடி தடுமாற்றத்தோடு அந்த அன்பு தவழ்ந்தாடுகிறது. காண்கிறவர் என் அன்பின் நிலைமையை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறதில்லை, அவர் துக்கப்படுகிறார், கண்ணீர் வடிக்கின்றார். அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? பிதா சொல்லுகின்றார், என்னை போல, என்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திய என் குமாரனாகிய இயேசுவை போல விசுவாசித்திருக்கிற இவர்களும் அந்த அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், வளர வேண்டுமே, பெருக வேண்டுமே என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு இன்று காலையிலும் ஏங்கி நிற்கின்றார், எதிர்பார்ப்போடு நிற்கின்றார். மனிதனால் இறைவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். மனிதனால் இறைவனுடைய அன்பை உணர முடியும். மனிதனால் இறைவனுடைய அன்பை அனுபவிக்கவும் முடியும். தேவ அன்பை மனிதன் அறிந்து, உணர்ந்து, அனுபவித்து, தேவன் தம்முடைய ஒரே குமாரனான இயேசுவை போல இவ்வுலகத்துக்கு பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினால நம்மேல் வைத்த தேவ அன்பு வெளிப்பட்டது. நான் மறுபடியும் அதை திரும்ப சொல்ல ஏவப்படுகிறேன். நாம் தேவனுடைய அன்பை விசுவாசிக்க முடியும். தேவனை விசுவாசிக்கிறோம், இந்த அன்பான தேவனை விசுவாசிக்கிறோம், அவருடைய அன்பின் மாட்சியை விசுவாசிக்கிறோம். அந்த அன்பை நாம் கற்று அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ள முடியும். இந்த இறை அன்பை நாம் அனுபவிக்க முடியும். அங்கே யோவான் சொல்லுகின்றார், நாம் ஏற்கனவே 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிதா தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை
நமக்காக கிருபாதார பலியாக. பலி கிருபையாக. கை அப்படி ஆடக்கூடாது திமோத்தி. கிருபாதார பலியாக. பலியாக. கிருபாதார பலியாக அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த கிருபாதார பலி என்பதில் என்ன பொருள் இருக்கிறது? அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபிஷியல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, தியாக அன்பு. அதுதான் நாம் யோவான் 3:16 வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி, கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The love of the Father is the love in action. பரலோக பிதாவுடைய அன்பு செயல்பட்ட அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு. சர்வாங்க தகன பலி என்று நாம் சொன்னால் சர்வத்தையும் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுவது. அந்த சர்வாங்க தகன பலியிலிருந்து எழும்புகின்ற அந்த சுகந்த வாசனையான அந்த பலி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அதன் மூலமாக பலி செலுத்தினவனுக்கு ஒரு விடுபேறு கிடைக்க வேண்டும் என்பதுதான் சர்வாங்க தகன பலியினுடைய பொருள். இங்கே யோவான் சொல்லுகின்றார், கிருபாதார பலி. கிருபையாக பாவிகள் என்றும் நம்மை பாராமல் பாவியாகிய நம்மை மீட்டெடுப்பதற்காக பரலோகத்தில் இருந்து அவருடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி, அனுப்பப்பட்ட கிறிஸ்து மரண பரியந்தம் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக கீழ்ப்படிந்தவராகி கடைசியிலே தன்னையே ஒப்பு கொடுத்து சில நாட்கள் அவருடைய உயிர் இல்லாமல் அந்த இனிமையான உயிர், அந்த இனிமையான உயிருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற மாற்று வார்த்தை அந்த அன்பான உயிர். லவ் ஆஃப் லைஃப். லைஃப் கிவிங் அண்ட் லவ்விங். ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துவது. யார் செய்திருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் எந்த மகாத்மா செய்திருக்கின்றார்கள்? தோற்றுவித்த விசுவாசத்துக்கு காரணமான மனிதர்கள் யார் செய்திருக்கிறார்கள்? தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். சிகரத்தை நோக்கி பயணிக்கிற நாம் என்னோடு நீங்கள் இப்பொழுது 4:16 திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பை விசுவாசித்திருக்கிறோம். இப்பொழுதுதான் இப்போ ஏற்கனவே தியானித்ததை நம்ம வருஷப்படுத்தி இப்போ தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசித்திருக்கிறோம். பரிபூர்ணத்தை நோக்கி, அன்பின் பரிபூர்ணத்தை நோக்கி அந்த லட்சியத்தை அடையும்படியாக தொடர்கிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அந்த அன்பின் மாட்சியை, அந்த அன்பின் ஆட்சியை, அந்த அன்பின் சாட்சியை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். சொல்வது ஆச்சரியமா இருக்கிறதா? இன்னும் இந்த அடிப்படை அனுபவத்துக்குள்ளே வராதவர்களும் கூட ஏனோ திருச்சபையில் இருக்கிறார்கள்.
அந்த அன்பை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு பெயரை அறிந்திருக்கின்றார்கள். இயேசு பெயர் மீட்பர் திருச்சபையை அறிந்திருக்கின்றார்கள். இயேசு சிந்திய இரத்தத்துக்கும் அவர் பிற்க கொடுத்த சரீரத்திற்கும் அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் பானத்தையும் மாதந்தோறும் விழுங்குகிறார்கள். ஆனால் இன்னும் அந்த விசுவாச அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கின்றார்கள். நாம் அந்த விசுவாச அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். 16வது வசனத்தில் 2வது பகுதியில் யோவான் சொல்லுகின்றார், தேவன் அன்பாக இருக்கின்றார், தேவனுடைய அன்பிலே நாம் வாழ வேண்டும். தேவனுடைய அன்பிலே வாழுகிறவன் தேவனோடு வாழ்கிறான். If we live in the love of God or Christ, we are living with Christ. முதல் சொன்ன கூற்று உங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டதா? ஜீவிக்கிற அந்த கிறிஸ்துவிலே அன்பு ஜீவிக்கிறது. Jesus lives, for his love lives. இயேசு ஜீவிக்கிறார். அந்த ஜீவிக்கிற தேவனிலே, ஜீவிக்கிற தேவகுமாரனிலே அன்பு ஜீவிக்கிறது. இங்கே எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூச்செடி வெகுமதியாக கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்ட நாளிலே நான் அது ஒரு செயற்கையான தாவரம் என்று நான் நினைத்தேன். அதிலிருந்து இலைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் பச்சை நிறத்தில் பழைய இலைகள் இருக்கிறது, வெள்ளை நிறத்திலே புதிய இலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாவரம் ஜீவிக்கிறது. இந்த தாவரத்திலே உயிர் இருக்கிறது. இது உயிர் இருக்கிறதினாலே அது வளர்கிறது, ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கின்றார். அவரிடத்தில் அன்பு இருக்கிறது. அவருடைய அன்பு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அவர் எப்படி ஜீவனோடு இருக்கிறாரோ, அன்பே உருவான அன்பான அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனாலே அந்த அன்பும் உயிரோடு இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த அன்பை விசுவாசித்து அந்த அன்பின் வழியாக நடந்தால் நாமும் அந்த ஜீவனுள்ள தேவனை போல நாம் ஜீவிப்போம். செத்து போன அனுபவம் இல்ல, காலாவதியான விசுவாசம் இல்ல, பட்டு போன ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, பலன் கொடுக்காத ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, துளிர் விடுகிற வாழ்க்கை. புத்தம் புதிய இலைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து பூத்து குலுங்க காய்த்து கனித்தர மிகுதியான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே நமக்கு தந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஜீவிக்கின்றார். யார் இந்த அன்பில் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் அவரை போல இருக்கின்றார்கள். தேவன் அன்பாக இருக்கின்றார். தேவனுடைய அன்பிலே நாம் வாழ வேண்டும். தேவ அன்பில் வாழ்கிறவன் தேவனோடு வாழ்கின்றான். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகின்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பிராண்ட் நியூ கிறிஸ்தவனாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. పాత అలవాటు అన్ని బయట పోయింది. பழைய பழக்க வழக்கங்கள், பழைய இடத்துக்கு சென்று வந்த அந்த இடங்கள், பழைய பொருளுக்கு அடிமையாயிருந்த அந்த அடிமைத்தனம், பழங்காலத்தில் நேற்று வரை உள்ளத்தை உயிர் கொடுத்த தேவனுக்கு கொடுக்காமல் ஒரு மனுஷனுக்கு
என் உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசுக்கு விரோதமாக பேசின மனிதர்களிடத்தில் ஜீவன் இருக்க முடியாது. You are almost a dead person. நீ செத்து போன நபராய் இருக்கிறாய். ஏனென்றால் எம்பெருமான் இயேசுவின் அன்பை நீ அறிந்திருந்தும் விசுவாசித்திருந்தும் உனக்குள்ளே ஜீவன் இல்லையே. அவர் ஜீவிக்கிறார். அவருடைய அன்பில் வாழ்கிறவன் தேவனோடு இருக்கிறான். கொஞ்சம் நெஞ்சில கை வைத்து தைரியமா சொல்லுங்க, நான் தேவனோடு இருக்கிறேன். நான் GFM இப்பொழுது சொல்லுகிறேன், நான் தேவனோடு இருக்கிறேன். How many of you able to declare this faith? இந்த விசுவாசம் எத்தனை பேர் நீங்க இன்றைக்கு பகிரங்கமாக பறைசாற்ற முடியும்? நான் தேவனோடு இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கின்றார், கிறிஸ்துவின் அன்பு என் வாழ்க்கையிலே ஜீவனோடு தான் இருக்கிறது, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என் வாழ்க்கையில செத்து போய்விட்டது என்று நீங்கள் பிரிக்க முடியாது. One cannot separate the living Lord and the love of the Lord. உயிருள்ள தேவனையும் உயிரான அவருடைய அன்பையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய அன்பு உங்களில் காலாவதி ஆகாமல் இன்றைக்கு அலைவாக உயிராக உங்களுக்கு உணர்வாக, அதுவே உங்களுக்கு ஊதியமாக, அதுவே உங்களுக்கு உயர்வாக நீங்கள் கருதுவீர்களானால் நீங்கள் வாளாகாமல் நீங்கள் தலையாவீர்கள். நீங்கள் பின் மாற்றமடைந்து கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு அடுத்த காரியத்திலே மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலையில உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். அன்பின் பரிபூர்ணத்தை அடையும்படியாக அவர் விரும்புகின்றார். வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இப்போ வசனத்தை நான் மாற்றி சொல்ல போறேன், வார்த்தையை மாற்றி சொல்ல போறேன். நீங்க என்னோடு சேர்ந்து சொல்லணும். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கொஞ்சம் சொல்லுங்களேன் மனசுல, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 4:17 இவ்விதமாக சொல்கின்றது. யோவான் 4:17, 1 யோவான் 4:17. நாம் கிறிஸ்துவோடு, முதலாவது நான் வசனத்தை வாசிப்பது நல்லது. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கதாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இப்போ அடுத்தது யோவான் என்ன செய்கிறாரு? He is bringing a block and placing us before. அரிய ஒரு காரியத்தை நாம் செய்யும்படியாக யோவான் நமக்கு முன்பாக ஒன்றை வைக்கின்றார். என்ன வைக்கின்றார்? நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? நாம் எல்லாரும் அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அல்லவா? அந்த நாளிலே இப்ப துணிகரமாக பாவம் செய்கிறோம். ஆனா அந்த நாளிலே சொல்வதை கவனிங்க, நம்ம தைரியமா அவருக்கு முன்னால நிற்கணும். நம்ம மடியில கனம் இல்லைன்னா வழிக்கு பயம் இல்லை. பாஸ்டர் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாலே என்னிடத்துல சொல்லி கொண்டிருந்தார்கள், ஏர்போர்ட்ல விமானம் ஏறுவதற்கு முன்பாக தரோவா செக் பண்ணுவாங்க. கொண்டு போகிற பொருள் எடையும் அந்த கணக்குக்குள் இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். அது அல்லாமல்
பயணம் செய்கிறவர்களிடத்திலே விரும்பத்தகாத பொருள் ஏதாயிலும் இருக்கிறதா என்று டிடெக்ட் பண்ணுவார்கள். இது என்ன சொல்றோம்? செக்கிங்னு சொல்றோம். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளை நாம் சந்திக்க போகிறோம். இங்கே யோவான் என்ன எழுதுகின்றார்? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதா. அன்றைக்கு தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை நாம் இன்றைக்கு உடையவர்களாக இருந்தால் தான் அன்றைக்கு அந்த தைரியத்தோடு எம்பெருமான் இயேசுவை நாம் சந்திப்போம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தையாக பிறந்தார். அவர் மீண்டும் வரும்பொழுது நியாயாதிபதியாக வருகிறார். அவருக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்துக்கு வேதத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பேரு நியாயாசனம். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக ஒன்று நமக்கு வேண்டும். அது நமக்கு நன்றே வேண்டும். அது இன்றே நமக்கு வேண்டும். அது என்ன தெரியுமா? அன்பு நம்மிலே பூர்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. பூர்ணம் என்ற வார்த்தைக்கு கம்ப்ளீட் என்ற ஒரு சொல் இருக்கிறது. நிரம்பி வழிகிற அனுபவம், லவ் இன் அபாண்டன்ஸ். இயேசு சொன்னார். அதற்கு பிறகு வந்த சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் சொன்னார்கள், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எந்த தேவனை? நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோமே, அந்த பரலோக தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அவரை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாக எம்பெருமான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சுவிசேஷகன் யோவான் என்ன சொல்கின்றார்? முதல் அதிகாரத்தில் நாம் அந்த இயேசுவை கண்டோம். காண முடியாத கடவுளை மனிதர்களாகிய நாம் காண முடிந்தது, காண முடிகிறது. இயேசு நமக்காக வெளிப்பட்டதினாலே நாம் அவரை காண முடிகிறது. இப்படி சொல்லலாமே. பிதாவாகிய தேவனை எங்களுக்கு தெரியாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அன்பை, பிதாவின் அன்பை ரூபகாரப்படுத்த வந்த ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்ததினாலே, 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததினாலே அன்பு இன்னது, இறை அன்பு இன்னது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்னமும் இந்த உலகம் அந்த இயேசுவை காணவில்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு தரிசனம் கொடுப்பதில்லை. ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த தரிசனத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், இந்த உலகம் கிறிஸ்துவை காண தவித்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவனிலே பிதாவில் காணப்பட்ட அந்த அன்பு, குமாரனில் வெளிப்பட்ட அந்த அன்பு இன்றைக்கு ஜீவிக்குமானால், இந்த ஜீவிக்கிற கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் இந்த கிறிஸ்துவை பார்க்க முடியும். Because God the Father, God the Son and God the Holy Spirit, He is living in us. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர்
என்று நாம் வழிபடுகிற இந்த திரியேக தேவன் நமக்குள்ளே வாழ்கின்றார். நாம் வழிபடுகிற தேவன் அன்பாக இருக்கின்றார். கிறிஸ்துவின் முகத்தில் அன்பு இருந்தது. நம்முடைய முகத்தில் அன்பு இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்துவின் கண்களிலே அன்பு ஒளி வீசியது. நாம் மக்களை காண்கிற அந்த காட்சியில இரக்கத்தோடு, கருணை கண்டோடு, கருணை கண்ணோடு நாம் இந்த உலகத்தவரை பார்க்கும்போது, உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, நோயுற்றவர்களை பார்க்கும்போது, இல்லாமல் இருக்கிறவர்களை பார்க்கும்போது, ஏங்கி தவிக்கிறவர்களை பார்க்கும்போது, அன்புக்காக ஏங்குகிறவர்கள் நம்மை பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவை நம்மில காண வேண்டாமா? இந்த கிறிஸ்துவை நம்மிலே இந்த உலகம் காண வேண்டும். அதை தான் நாம் அங்கே வாசிக்கின்றோம். நாம் கிறிஸ்துவோடு 4:17 நாம் கிறிஸ்துவோடு ஜீவிக்கும் போது தேவ அன்பு நம்மிலே பெருகிறது, வளர்கிறது, தன்னிறைவடைகிறது, பூர்ணப்படுகிறது. எல்லாமே ஒவ்வொரு டிகிரி மேலே போயிட்டே இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வாழும்போது, அந்த அன்பின் அளவு நம் வாழ்க்கையிலே குறையாதபடி அது ஏறுமுகமாக இருக்கும்போது அந்த அன்பு நம்மில் பெருகிறது, அந்த அன்பு நம்மில் வளர்கிறது. அந்த அன்பு தன் நிறைவை அளவை அடைகிறது. இறுதியிலே அந்த இறை அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. அதுதான் இந்த நாளினுடைய செய்தி. நாம் இறைவனுடைய அன்பில் பூரணப்பட்டவர்களாக நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான். 4:18 கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். 4:18 அன்பும் பயமும். பயமா இருக்குதா? அன்பும் பயமும், அதுக்கு ஒரு தலைப்பு 4:18. அங்கே அப்போஸ்தலன் எழுதுகின்றார், அன்பிலே பயம் இல்லை. இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம். அந்த அன்பு பூர்ண படும்படியாக அந்த அன்பு ஏறுமுகமாக இருக்க வேண்டும். We have to increase the love of God day by day. It has to move up and up. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அன்பானது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பு பூரணப்படும் போது அது ஒரு வேலையை செய்யும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். It eliminates the fear. It rejects and ejects the fear. அந்த பூர்ண அன்பு, நிறைவான அன்பு. நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தூரத்தில் இருந்து கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு நான் சொல்கின்றேன், தேவநாமம் தரிக்கப்பட்ட நாம் ஏன் பயப்படுகிறோம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, என்ன தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த சங்கீதக்காரன் சொல்லோடு நான் இன்னொரு சொல்லை சேர்த்து சொல்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் உம்முடைய அன்பு என்னோடு கூட இருக்கிறது. நீர் அன்பாக இருக்கிறது போல
உம்முடைய அன்பிலே என்னை பெருக செய்திருக்கிறீர், வளர செய்திருக்கிறீர், பூரணப்பட செய்திருக்கிறீர். எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் இந்த வாக்கிங் லவ், this abundant love will fight for us. செயல்படக்கூடிய இந்த அன்பு, இறைவன் நமக்கு தந்து நம்மை வளர்க்கிற அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 91ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்வாரு, அவருடைய நிழல், அவருடைய கோட்டை, அவருடைய அரண், அவருடைய ஆயுதங்கள், இவைகளெல்லாம் எப்படி நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, கர்த்தர் ஒரு புதிய ஒரு ஆயுதத்தை இன்று காலையில் நமக்கு கொடுக்கிறார். அதை அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்வது. அது என்ன ஆயுதம்? வெப்பன் ஆஃப் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கொல்ல அல்ல, அது வெல்ல. அது அழிக்க அல்ல, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய, அன்பு பாராட்ட, நலிந்தோரை தேற்ற, அழுகிறவர்களோடு அழ, வேதனைப்படுகிறவர்களோடு சேர்ந்து வேதனை உற, இறைவனுடைய நற்பண்பை தகுதியற்றவர்களாகிய நமக்கு கொடுத்து நம்மை முன்னேற்றி செல்ல, நம்மை அந்த லக்கை அடைய. என்ன லக்கு? கர்த்தருடைய பரிபூர்ண அன்பு என் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அது பெருக வேண்டும், அது வளர வேண்டும், அது தன்னிறைவடைய வேண்டும், அது பூரணப்பட வேண்டும். அது பூரணப்படும் பொழுது நான் பூர்ண சிறுசியாக மாறி போவேன். நான் பூரண கிருபை பெற்ற தேவ பிள்ளையாக நான் மாறி போவேன். 3-4 வார்த்தை சொல்லி பாடினார் இல்லையா வசனத்தில்? உங்களுடைய அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அற்பமா அல்ல, குறைவாய் அல்ல. இவைகள் இந்த இறைவனுடைய நற்பண்புகள் நம்மில் திரளாக பொழியும்படியாக கர்த்தர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கின்றான். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பிற்கே பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது. பூரண அன்புக்கே பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது. அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி இருக்கிறது. நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவர்கள் அல்லர். நாம் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கின்றார். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வெட்கப்படாதபடி, நியாய தீர்ப்பு நாளை சந்திப்பதற்கு நாம் பயப்படாதபடிக்கு, அதை சந்திக்கும்படியாக நாம் அன்பிலே பூரணப்பட வேண்டியதாக இருக்கிறது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இங்கே இருக்கிற நம்மில் சிலருக்குள்ளே நீங்கள் மூடி மூடி மறைத்திருக்கிற உங்கள் பாவ ரகசிய காரியம் எப்போ வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் நம்மில் இங்கே இருக்கிற சிலருக்கு இருக்கிறது. எல்லாரும் நல்லவர்கள் என்று தான் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நல்லவன் அல்லது நல்லவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாவம் எனக்குள்ளே இருக்கிறது. அதுதான் எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது. திடீரென்று நான் பயந்து நடுங்குகின்றேன்.
தூக்கம் வராமல் இரவெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று தொலைபேசி வர வேண்டிய இடத்திலிருந்து தொலைபேசி வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்று நீ நினைக்கின்றாய். நீ பயப்படுவதற்கு காரணம் உன் பாவமே. அந்த பாவத்தோடு இன்றைக்கு பரிசுத்த பந்தியில பங்கு பெற போகிறாயா? பூர்ண அன்பு உனக்கு இருக்கிறதுனால, பாவமில்லாத தேவனிடத்தில் குறைவில்லாத அன்பு இருந்தது. அவரிடத்தில் எள்ளள வேணும் பாவம் இல்லை. சமீபத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு ஒரு செய்யுளை தான் எனக்கு நினைப்பூட்டினார். திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அக்தாற்றார். நிலவு கூட கரைதிரைகளை அது ஏற்றுக்கொள்ளுமாம், சகித்துக் கொள்ளுமாம். ஆனால் என்னுடைய வேத வசனத்தின்படி நான் சொல்லுகின்ற அந்த சான்றோன் என்பது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். அந்த கரைதிரைகளை அவன் சகிக்கவே மாட்டான். கரைதிரைகளை நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? Are you adjusting and accommodating your sinful life along with your spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இந்த அசுத்த காரியங்களையும் அதை சமாளித்து கொண்டு, அதை உள்ளடக்கி கொண்டு, அதை உள்ளே மறைத்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று காலையிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழில் ஜாக்கிரதை என்று சொல்கிறோம், தெலுங்கில் சொல்கிறார் ஜாக்கிரதா என்று சொல்கிறார்கள். நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், பி கேர்ஃபுல். Don't handle holy and filthy things at one time. அசுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க பார்க்காதீங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு பயம் அவசியம் இல்லை, தேவையில்லை. ரெண்டாவது, நாம் வெட்கப்பட்டும் போக மாட்டோம். ஆகவே அன்று வெட்கப்படாமல் இருக்க, பயப்படாமல் இருக்க, இன்று அந்த பூர்ண அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். வசனம் சொல்கிறது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் உன்னை விட்டு உங்களை விட்டு போகும். நீங்கள் பயமற்றவர்களாக இருப்பீர்கள். சாத்தான் உங்கள் கிட்டே வரமாட்டான். சாத்தான் தன்னுடைய வலையை உங்கள் மேலே வீச மாட்டான். அப்படி அவன் வீசினாலும் உங்களுக்குள்ளே எந்த பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு அன்பே உருவான கர்த்தர் உங்களையும் என்னையும் அன்பை அறியவும் அனுபவிக்கவும், அந்த அன்பிலே வளரவும், அந்த அன்பின் சிகரத்தை நோக்கி நகரவும், இறை அன்பை நமக்குள்ளே அளவுக்கு அதிகமாக அபரிவிதமாக பொழியவும், பூர்ண அன்பை அவர் நமக்கு கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? எல்லாரும் நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே,